கிடைக்கிறது யாருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குவதற்காக யார் வராருன்னா, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் ரசிச்சு பார்க்கக்கூடிய திரைப்படங்களை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர். இவர் படம் வருது அப்படின்னாலே அப்பாடா ஃபேமிலியா போய் பார்க்கறதுக்கு ஒரு படம் ரெடிடா அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். அழகிய படைப்புகளை கொடுக்கக்கூடிய இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார், இந்த மேடையில உங்களை ஏற்றுறதுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி சார். ஒரு இயக்குனரா நீங்க எங்க எல்லார் மனசையும் பிடிச்சிட்டீங்க. ஆனா உங்க சொந்த ஊர்ல ஒரு விவசாயியா நீங்க பெரிய மகசூல் செய்றீங்க நாங்க கேள்விப்பட்டோம். அந்த விளை பொருட்களை என்ன செய்றீங்க? எனக்கும் நம்பிக்கை விருதில் கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். விகடனில் கூப்பிட்டுருந்தாங்க. எதுக்காக நான் விருது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அந்த விவசாய சம்பந்தமாக ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே உடனே நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் என்னுடைய அடுத்த படப்பணியில் இருக்கேன். எனக்கு விவசாயம் செய்யறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சினிமா செய்கிறது எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி, ஏன்னா எங்கள் அப்பா ஒரு விவசாயி, நானும் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ வேலை, எவ்வளவு டென்ஷன், எவ்வளோ ப்ரெஷர் எது இருந்தாலும் ஊருக்கு போய் அந்த விவசாயம் பண்ண அந்த நிலங்களை, அந்த பயிர்களை, அந்த மாஞ்செடி, காய் கனி அதில் பார்க்கும்போது அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி விவசாயம் நல்ல ஒரு பிஸ்னஸாக லாபம் கிடைக்குதா அப்படின்னா சத்தியமாக கிடைக்கல. விவசாயிகள் லாபம் கிடைக்கலன்னு தான் சொல்லணும் உண்மையிலே. ஏன்னா நான் விவசாயம் பண்ணுறதுனால கண் கூட பார்க்குறேன். முக்கியமாக வேலை ஆட்கள் கிடைக்கிறதே இல்லை. அதனால் இப்போ ஹிந்திக்காரங்க தான் நடுறாங்க. அந்த நிலைமைக்கு விவசாயம் மாறிடுச்சு. வேலை கிடைக்கல அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நினச்ச நேரத்தில் நட முடியாது, தண்ணி பிரச்சனை இருக்குது, நிறைய விவசாயம் பண்ணுறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, லாபங்கள் கிடையாது. கடைக்குடி சிங்கத்தில் ஒரு டைலாக் எழுதியிருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேலே போதை, எனக்கு என் குடும்பத்து மேலே போதை அப்படின்னு டைலாக் சொல்லியிருப்பார். எல்லாருக்குமே ஒரு போதை இருக்கும். அது படிக்கிறதா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஷோ சினிமா பார்க்குறதா இருக்கட்டும், விவசாயமே ஒரு போதை, ஒரு அடிக்ஷன் இல்லைன்னா அது விவசாயம் யாருமே பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு கருணை போட்டிருப்பாங்க, அது டோட்டலாகவே அம்மா போட்டுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே டோட்டலாக போயிடும். அது மற்ற ஆளுனா அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, அப்பா இதுக்கப்புறம் இனிமேல் விவசாயமே வேண்டாம்டா, இதை விட்டு தொலைஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது அப்படியே தண்ணியை விட்டு உழுது அடுத்து அது நடவா நெல்லை போட ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா லாபம் கிடையாது. எந்த விவசாயியும் அதை ஒரு பிஸ்னஸை பார்க்கறது கிடையாது. அதனால தான் அதை திரும்ப திரும்ப அதுக்கு தான் அதை போதைன்னு சொல்லி, அது ஒரு போதை இருந்தால் தான் அந்த விவசாயத்தை பார்க்க முடியும். எனக்குமே அது மேலே ஒரு பயங்கர இது இருக்குது. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் நட்டோம். அந்த 3 ஏக்கர் நடுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 15,000 ரூபா செலவாகும். நடவு கூலியிலேருந்து, டிராக்டர் உழுதுலேருந்து, களை எடுக்கிறதுலேருந்து எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, கணக்கு போட்டு நம்ம கணக்கு எழுதி பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு 5,000 10,000 லாஸ் தான் ஆகிருக்கும். நான் சினிமாவில் சம்பாதிக்கி அதனால் கொண்ட விவசாயத்தில் போகிறதுனால எனக்கு அதோடைய சந்தோஷம். ஆனால் விவசாயம் அதையே நம்பி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனாலும் அடுத்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து உழுவாங்க, அடுத்து நடுவாங்க, அடுத்து பார்ப்பாங்க. அதில் என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இளநீ சாப்பிட்றோம். இங்கே நம்ம சென்னையில் சாப்பிடும்போது ஒரு இளநீ 40 ரூபா, 50 ரூபா, 30 ரூபா கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு இளநியை அந்த விவசாயி உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் தேவைப்படும். அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு உரம் வைக்கணும். ஆனால் அங்கே எடுக்கிற இளநியுடைய விலை 3 ரூபா இல்லை 5 ரூபா தான் இருக்கும். அவ்வளவுதான். மொத்தமாக எடுக்கும்போது இன்னும் 3 ரூபாய் தான் வரும். அப்போ நடுவில் இருக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. விவசாயத்தில் நடுவில் இருக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் விவசாயமே தொழில் அப்படின்னு இருக்கிறவங்க அது கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நெல் போட்டிருந்தோம். எல்லாருமே விவசாயத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இந்த வருஷம் நெல் நல்ல விலை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் எல்லாருமே ஒரே நெல்லை போடுவாங்க. இப்போ சமீபத்தில் பொன்னியை விட கல்சரையை விட கவுனி நல்லா போகுது. கவுனி கிலோ 70 ரூபா போகுது. போன வருஷம் 75 ரூபா வரைக்கும் போச்சு. இந்த வருஷம் எல்லா விவசாயியும் கவுனி போட்டாங்க, 45 ரூபா 50 ரூபாய்க்கு வந்துருச்சு கிலோ. அப்போ டோட்டலாக அவங்களுக்கு அப்போ என்னன்னா, புரோக்கர்களுடைய நடுவில் இருக்கிற மீடியேட்டர்களுடைய இது அவங்க ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த விலைக்கு மேலே நம்ம ஏறவே வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு இது போட்டுறாங்க. அப்போ ஒன்று இதை தூக்கி கொண்ட அப்படியே கொடுத்துடணும் வர்ற விலைக்கு, இல்லைன்னா கொஞ்சம் விலை ஏறும்னு போட்டிருந்தோம்னா
அதை காய வைக்கணும், காய வைக்கிறதுக்கு கூலி கொடுக்கணும், அதில் பூச்சி நுழையும், அதில் வெயிட்டு கிலோ லாஸ் ஆகும். எல்லாத்துக்கும் பொறுத்திருந்து கொடுத்தோம்னா விலை ஏறும்போது மூட்டையுடைய இது குறைஞ்சிரும். அதுக்கு ஒரு பொறுமை வேணும். அப்போ என்னன்னா, சரி ஓகே அங்கேயே ஏற்றி விட்டணும், அவ்வளோதான், கிடைச்சது லாபம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. நம்ம பொதுவாக விவசாயிகள் எல்லாருமே பாவமாக பார்க்குறாங்க. அதுக்காக தான் நான் கடைக்குடி சிங்கத்தை பற்றி அவங்க ஒரு பெரிய கௌரவமாக வச்சேன். பொதுவாக விஐபின்னா யாரு? ஒரு முக்கியமான நபர்களை தான் நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். அது அரசியல்வாதியாக இருக்கலாம், சினிமாக்காரங்களாக இருக்கலாம், அரசு உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக சொல்லணும்னா ஒவ்வொரு விவசாயி தான் விஐபி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். விஐபி இல்லை, விவிஐபி. ஏன்னா அவங்களத்தான் நம்ம கவர்மெண்ட், மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அவங்களத்தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா நான் சினிமாவே பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க லட்சம் பேர் இருக்காங்க. நான் கோயிலுக்கே போகிறது இல்லைன்னு சொல்கிறவங்க லட்சம் பேர் இருக்கிறாங்க. நான் ஃப்ளைட்டில் ஏறல, ட்ரெயினில் ஏறல, எல்லாத்துக்கும் காரணம் இருக்காங்க. நான் ஃபோனே யூஸ் பண்ணல, புத்தகம் படிக்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன்னு எல்லாத்துக்குமே காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்கிறது கிடையாது. ஆனால் அந்த சாப்பாடுக்கு உற்பத்தி பண்ணுறவனை நம்ம சரியாக கண்டுகொள்கிறோமா அப்படின்னா சத்தியமாக கண்டுகொள்ளன்னு தான் சொல்லுவேன். நிறைய பண்ணுது கவர்மெண்ட், ஆனால் அது சரியாக போய் யாருக்கு சேரணுமோ அவங்கள சேரவே மாட்டேங்குது. நடுவில் உள்ள அரசு அதிகாரிகளும் புரோக்கர்களும் அவங்களுக்கு தான் போய் சேருத உடைய விவசாயத்தை. உண்மையாக சொல்லணும்னா ஒரு பணக்காரன் ஃபார்ம் ஹவுஸுக்கு கிடைக்கிற விவசாய லோனு ஒரு உண்மையான விவசாயிக்கு விவசாய லோன் சரியாக கிடைக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. அதான் இன்னைக்கு நாட்டு நடப்பு. அப்போ வேளாண்மை துறை அமைச்சர்கள் இதை சரியாக அதை வழி நடத்தி அதை கொண்டு போய் சேர்த்தா ரொம்ப விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். கடன் எதற்காக வழங்குகிறது அப்படிங்கிறத விளக்கமாக சொன்ன உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சார். உங்களோடு சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்கு கிராஃப்ட் பெர்ஃபெக்ட் நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் மரியாதைக்குரிய பிஎஸ் மூர்த்தி அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கிறோம். பெங்களூரு விஞ்ஞானியா இருக்கிற பிஎஸ் மூர்த்தி ஐயா 80 வயதிலையும் கிராஃப்ட் பெர்ஃபெக்ட்ங்கிற வேளாண்மை நிறுவனத்தை நிறுவி ஆர்கானிக் முறையில மூலிகை பயிர் பாதுகாப்பு பொருட்களை உருவாக்கி 16 மாநிலங்களில் நல்ல மகசூலை ஈட்டி தரும் பெர்ஃபெக்ட் ஈசி காட்டன் போன்ற தயாரிப்புகளை வழங்கி வருகிறார் என்பதை இந்த மேடையில் சொல்வதில் பெருமை அடைகிறது. சார் சொன்ன மாதிரி விதைப்பவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைக்கிற ஒரு நல் மனிதர் யார் என்பதை காணொளியில் பார்க்கலாம். ஓர் அரசு அதிகாரி மனம் வைத்தால் மக்களின் வாழ்க்கை மாறும் என்பதற்கு வெங்கடேஷ் நல்லுதாரணம். வேளாண் வணிகத்தில் தொழில்நுட்பத்தின் வழியே விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நேர்பாதை போட்டு நெறிப்படுத்திய துணிச்சல்காரர். தானியங்களை சுமந்தபடி கடை கடையாக ஏறிக்கொண்டிருந்த விவசாயிகளை வயற்காட்டிலேயே அமர்ந்து விலை சொல்லி விற்பவர்களாக மாற்றியதற்காகவே பாராட்டலாம் இந்த வாடிப்பட்டிக்காரரை. திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் வியாபாரிகள் அலைமோதும் சந்தை கூடமாக அதை மாற்றியது பெரும் சாதனை. மரபில் ஊறிய விவசாயிகளை நவீன வணிகத்துக்கு தயார்படுத்த வெங்கடேஷ் மேற்கொண்ட களப்பயணமே தனியாக எழுத வேண்டிய சாகச கதை. சமூக ஊடகங்களின் வழி விவசாயத்தின் தலையெழுத்தையும் மாற்றலாம் என்று நிரூபித்திருக்கும் வெங்கடேஷ் தேசிய மின்னணு வேளாண் சந்தையில் திருமங்கலம் விற்பனை கூடத்தையும் இணைத்து சாதித்திருக்கிறார். ஆண்டுக்கு 2 லட்சமே என்று இருந்த வர்த்தகத்தை 20 கோடியையும் தாண்ட வைத்த இந்த அக்கறை அதிகாரியை ஆறத் தழுவி பாராட்டுகிறது ஆனந்த விகடன். வாடிக்கொண்டிருந்த விவசாயிகளின் வாழ்க்கையில் வெளிச்ச நீரை பாய்ச்சிய அந்த வாடிப்பட்டிக்காரரை வாஞ்சையோடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024.
வாழ்த்துக்கள் வெங்கடேஷ் சார். ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமா இருக்கக்கூடிய உங்களோட கரங்களுக்கு விகடன் விருதுகள் வந்திருக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடம், ஒழுங்கு அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒழுங்கா விற்று தரோம் விவசாயியின் வேலை பொருள்களை. முறைன்றதுக்கு தகுந்த மாதிரி முறைப்படி விற்று தரோம். விற்பனை நல்ல விலைக்கு விற்று தரோம். கூடம் விற்கிறதுக்கு லேட்டாகும், சார் சொன்ன மாதிரி விற்கிறதுக்கு லேட்டாகும், இருப்பு வச்சிருந்து விற்கணும், நல்ல விலைக்கு விற்கணுன்றவங்களுக்கு கூடம் அமைச்சு கொடுக்குறோம். இதுதான் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். பேர்லேயே எங்களோட சர்வீஸும் இருக்குது. இது முழுக்க முழுக்க சர்வீஸ் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட். இது எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்திருக்காங்க, அவங்கள கொஞ்சம் மேடைக்கு ஏற்றணும். நிச்சயமா வாங்க. ஒவ்வொரு அதிகாரியும் எளிய மக்களிடம் அதிகாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளுக்கு மிகப்பெரிய வாழ்த்துகளும் பாராட்டு. ஒழுங்குமுறை விற்பனை கூடதும் திருமங்கலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறது எனக்கு இந்த மேடை வரையும் இவங்க தான் வேலை பார்த்து என்னை இந்த வேலையை சேர்த்தாங்க. அதுக்கு முதல்ல இவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் விகடன் எனக்கு இதுவரை வேலை பார்த்ததை ரெகனைஸ் பண்ணியும் இன்னைக்கு இதுக்கு மேலே நல்ல பப்ளிசிட்டி கொடுத்து இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு வேலைக்கு வாய்ப்பு வேலை செய்ய சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காண்டு விகடனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சார் சொன்ன மாதிரி நாங்களும் இஷ்டப்பட்டு இதை உழைக்கிறோம், கஷ்டப்பட்டுலாம் நாங்களும் உழைக்கல. எங்கள் ரத்தத்திலேயே சேவைன்றது கொஞ்சம் ஊறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இரவு பகல் விடுமுறை தினங்கள் எதுவுமே கிடையாது. எங்கள் ஆஃபீஸுக்கு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி கேட்டு பூட்டே கிடையாது. எப்போ நினச்சாலும் விவசாயி எங்கள் கதவை தட்ட தேவையில்லை, கதவு திறந்து தான் இருக்கும். அதனால் நாங்கள் விவசாயிக்கு சட்டம் சொல்லி தரதில்லை. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வரணும், இதைத்தான் பண்ணணும்னு சொல்கிறதில்ல. விவசாயி என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாறிக்கிறோம். அதுதான் எங்களோட சக்ஸஸ். விவசாயி எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாருன்னா அவருக்கு இது அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவர் வராமல் ஓடிடுவார். அப்போ விவசாயி நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, அவரோட ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன, அதை நம்ம சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கொடுக்க முடியும், அதை மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். அதுதான் திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தோட சக்ஸஸ்க்கு முக்கிய காரணம். வாழ்க்கை என்பது எவ்வளோ நிறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தினமும் 4 விவசாயியாக நன்றி சொல்லிட்டு போகிறாங்கன்றது அந்த ஒரு ஆறுதல் இருக்குது. ஒரு 3-4 தலைமுறைக்கு நாங்கள்லாம் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டோம். எங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி இனிக்குதுன்னா, ஒருவேளை எங்கள் முன்னாடி ஆண்டவன் தோண்டி அடுத்த ஜென்மத்தில் நீ யாரை பிறக்க ஆசைப்படுனா வெங்கடேச பிறக்கத்தை நான் ஆசைப்படுறேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த வாழ்க்கை இன்பமாக இருக்குது. ஏன்னா நான் அந்தந்த வேலைகளை செய்கிறதுக்கு அந்தந்த ஆளுகள் இருக்காங்க. ஆனால் இந்த வேலையை செய்கிறதுக்கு வெங்கடேஷுக்கு திருப்தி இருக்குது. அதனால் நான் வெங்கடேச பிறக்க தான் ஆசைப்படுறேன். நன்றி. கிட்டத்தட்ட 1000 மடங்கு லாபத்தை முன்னிறுத்தி உழுதுண்டி வாழ்வாருங்கிற விவசாயிகளை வாழ வைத்த உங்கள் அத்துணை பேருக்கும் விகடனின் அன்பு நிறைந்த நன்றி சார். தேங்க்யூ சார். வெங்கடேஷ் சாருக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வெங்கடேஷ் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு விஐபி தான் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். இன்னும் உங்க சேவை இன்னும் விவசாயிகளுக்காக இன்னும் சிறக்கட்டும். நன்றி சார். சார் விவசாயத்தில் வெயிட் லாஸ் காய வைக்கிறது, இருப்பு வைக்கிறது, வெயிட் லாஸ், அதாவது இவர் மேடை பேச்சு விவசாயி கிடையாது, உண்மையான விவசாயி. ஏன்னா வெயிட் லாஸை பற்றிலாம் பேசுகிறாருன்னா இதெல்லாம் நாங்கள் அவ்வளோ டீப்பாக போனாதே அவங்களுக்குலாம் தெரியும். அதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. பரவாயில்ல, இவர் உண்மையிலேயே விவசாயம் பண்ணுறாருன்றது நான் நம்புகிறேன்.